வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 6/2/2023 ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் செக்ஷன் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 7/2/2023 அன்னைக்கு நடந்த டெட்டு பேப்பர் 2ஓட சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ஃபோர்நூன் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸும் நல்லா தெளிவாக வீடியோ பார்த்துட்டு நோட் வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது இந்த 30 கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம டோட்டலாக ஒரு 5000 கொஸ்டின் பக்கம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? டோட்டலாக 5000 கொஸ்டின் பக்கம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5000 கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா பார்த்தா போதும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இந்த நம்ம நடத்தக்கூடிய கொஸ்டின்லேருந்தே வந்துடும், சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சப்போ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தையின் தரமான உடல் முதிர்ச்சி நிலையானது. ஒரு குழந்தையின் தரமான உடல் முதிர்ச்சி நிலையானது. ஆன்சர் ஆப்ஷன் பி, எலும்புக்கூடு வயது. 2, இயல்பூக்கங்கள் ஒரு இயல்பாய் அமையும் நடத்தை பாங்காக நிலைநாட்டப்படுகிறது. குறிப்பிட்ட மனித மனவெழுச்சிகள் அனைத்தும் இயல்பூக்கங்களிலிருந்து பெறப்படுகிறது என கூறியவர். இயல்பூக்கங்கள் ஒரு இயல்பாய் அமையும் நடத்தை பாங்காக நிலைநாட்டப்படுகிறது. குறிப்பிட்ட மனித மனவெழுச்சிகள் அனைத்தும் இயல்பூக்கங்களிலிருந்து பெறப்படுகிறது என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மக்டுகள். மனவெழுச்சியை கில்போர்ட் என்பவர் டேஸ் வகைகளாக பிரித்துள்ளார். மனவெழுச்சியை, ஓகேங்களா, கில்போர்ட் என்பவர் டேஸ் வகைகளாக பிரித்துள்ளார். ஆப்ஷன் ஏ 3. ஒருங்கிணைந்த சிந்தனை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒருங்கிணைந்த சிந்தனை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, செங்குத்து சிந்தனை. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்ல நீங்க வந்து டெஸ்டா எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே லிங்க்ல இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். டேஸ் வயதுக்கு குறைவான குற்றம் செய்பவர்கள் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்படுவதில்லை. டேஸ் வயதுக்கு, இந்த வயதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குற்றம் செஞ்சாலுமே அதை வந்து குற்றவாளிகளாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, 10 வயதிற்கு. முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக சில முதிர் பருவத்தினர் தோல்வியின் போது குழந்தையை போல் நடந்து கொள்கின்றனர். இதை டேஸ் தற்காப்பு நடத்தை என்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பின் நோக்கம். தர்சன் கோட்பாட்டின்படி குழு காரணி 6 என்பது டேஸை குறிக்கிறது. தர்சன் கோட்பாட்டின்படி குழு காரணி 6 என்பது டேஸை குறிக்கிறது. ஆப்ஷன் சி, தூண்டல் பகுத்தறிவு. ஆர்பி கேட்டலின் ஆளுமை கோட்பாடு டேஸ் ஆகும். ஆர்பி கேட்டலின் ஆளுமை கோட்பாடு டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, உள பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை. உள பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை. குறுக்கு வெட்டு வகைப்படுத்துதல் முறை டேஸ் கற்பிக்க பயன்படுகிறது. குறுக்கு வெட்டு வகைப்படுத்துதல் முறை டேஸ் கற்பிக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் பி, மீத்திறன் மிக்க குழந்தைகள். பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவை தொடர்புபடுத்தியவர். பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவு தொடர்புபடுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சார்லஸ் பியர்மேன். அமைப்பியல் கோட்பாடு டேஸால் உருவாக்கப்பட்டது. அமைப்பியல் கோட்பாடு டேஸால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ, டிச்னர். கால்டன் தன் ஆய்விலிருந்து மனத்தோற்றம் குறித்த ஆச்சரியமளிக்கும் முடிவுகளை எந்த ஆண்டு வெளியிட்டார்? கால்டன் தன் ஆய்விலிருந்து மனத்தோற்றம் குறித்த ஆச்சரியமளிக்கும் முடிவுகளை எந்த ஆண்டு வெளியிட்டார்? ஆப்ஷன் பி, 1860. டேஸ் என்பது குழந்தைகளும் அவர்களை பராமரிப்பாளர்களுக்கும் இடையே ஒரு வலுவான பாச பிணைப்பாகும். டேஸ் என்பது குழந்தைகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் இடையான ஒரு வலுவான பாச பிணைப்பாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பற்றுதல்.
உந்த குறிப்பு கோட்பாடு கட்டளை வடிவமைத்தவர். உந்த குறிப்பு கோட்பாடு கட்டளை வடிவமைத்தவர் யார் வந்து யார்? ஆப்ஷன் சி ஹல். மனிதனின் பல்வேறு வகைப்பட்ட திறமை மற்றும் ஆற்றலை அளவீடு மற்றும் மதிப்பீடு செய்ய பயன்படும் பல்வேறு சோதனை மற்றும் உத்திகள் சம்பந்தப்பட்ட உளவியல். மனிதனின் பல்வேறு வகைப்பட்ட திறமை மற்றும் ஆற்றலை அளவீடு மற்றும் மதிப்பீடு செய்யும் பயன்படும் பல்வேறு சோதனை மற்றும் உத்திகளை சம்பந்தப்பட்ட உளவியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி உள அளவீடுகள். ஒரு வயது குழந்தையின் நினைவாற்றலானது எழுப்பப்படுவது டேஸ் ஆகும். ஒரு வயது குழந்தையின் நினைவாற்றலானது எழுப்பப்படுவது டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி புலன் உணர்வு தூண்டல். விடுதலைக்கான தேவை எந்தெந்த பிரிவின் கீழ் வருகிறது? விடுதலைக்கான தேவை எந்தெந்த பிரிவின் கீழ் வருகிறது? ஆப்ஷன் டி சமூக உளவியல். வாசிக்க கற்றுக்கொள்வது என்ற வளர்ச்சிசார் செயல் எதனால் எழுச்சியடைகிறது? வாசிக்க கற்றுக்கொள்வது என்ற வளர்ச்சிசார் செயல் எதனால் எழுச்சியடைகிறது? ஆப்ஷன் பி சமூக கலாச்சார அழுத்தம். மொழி வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர். மொழி வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ லீவ் வைகோட்ஸ்கி. கீழ்கண்டவற்றுள் ஒன்று மனவெழுச்சி இவை அளவிடக்கூடிய சோதனை அல்ல. ஆப்ஷன் டி டிஏடி ஹென்றி முரோ. ஒரு மாணவனின் மன வயது 20 கால வயது 16 இருந்தால் அவனுடைய நுண்ணறிவு. இந்த ஃபார்முலா எக்ஸாம் கேட்டிருக்கான். ஸோ மனவயதை மேலே போட்டிருக்காங்க, ஓகேங்களா, கால வயதை கீழே போட்டிருக்காங்க. ஸோ நல்லதே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் பி 125. கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது ஒருவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று யார் வரையறுத்தார்? ஆப்ஷன் பி ஹென்றி பி ஸ்மித். மருத்துவ உளவியல் டேஸ் காரணங்களை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது. மருத்துவ உளவியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேஸ் காரணங்களை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது. ஆப்ஷன் பி மனநோய்க்கான. சான்குயின், குளோரிக், பெல்மேட்டிக் மற்றும் மெலன்கோலிக் என்று ஆளுமையை 4 வகைப்படுத்தியவர். ஆளுமை வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பிரிச்சவர் வந்து யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹிப்போக்ரேட்டிஸ். பின் வருவனற்றுள் எந்த ஒன்று சமூக சூழலின் விளைவால் 3 முதல் 6 ஆண்டுகளில் அதிகரிக்கக்கூடியது? பின் வருவனற்றுள் எந்த ஒன்று சமூக சூழல்களின் விளைவால் 3 முதல் 6 ஆண்டுகளில் அதிகரிக்கக்கூடியது? ஆப்ஷன் பி எதிர்மறையியல். சிக்கலை உருவாக்கி அதற்கு தீர்வு காணும் மனிதர்கள் இந்த வகையான சிந்தனை உடையவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி படைப்பாற்றல் சிந்தனை. பள்ளி தேர்வு மற்றும் அடைவு தேர்வில் மீத்திறன் மாணவர்கள் டேஸ் இடத்தை பெறுகின்றனர். ஆப்ஷன் சி 5%. ஆதார அடிப்படையிலான சிகிச்சை முறையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பல மனநோய் நிலைகளை தடுக்க முடியும் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன என கூறியது. ஆதார அடிப்படையிலான சிகிச்சை முறையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பல மனநோய் நிலைகளை தடுக்க முடியும் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன என கூறியது. ஆப்ஷன் சி ஐரோப்பிய சைக்காட்ரிக் அசோசியேஷன் EPA. சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். சரியான பெயர் வந்து என்ன? ஆப்ஷன் சி நிறுவுதல் நிலை 25 முதல் 44 ஆண்டுகள். கல்வி ஊழியலின் வரையறை என்பது மாணவர்களின் நடத்தைகளை பற்றி படித்தல். மாணவர்கள் நடத்தை பற்றி படித்தல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7/2/2023 ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடந்த 30 சைக்காலஜி கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.